வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது வளிமண்டல சுழற்சி காரணமாக கடந்த 3 தினங்களாக கனமழை நெல்லையில கொட்டி தீர்த்தது. நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள இதனோட பாதிப்பான நேற்று காலை முதல் சற்று வெயில் அடித்து மழையினோட தாக்கம் குறைந்ததுனால படிப்படியாக நெல்லை மாநகரம் இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தது. இந்த மழையின் காரணமாக கடந்த 3 தினங்களாக நெல்லையிலிருந்து செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. தற்போது ரயில் நிலையத்தினுடைய நீரானது அவ்வளவும் வெளியேற்றப்பட்டு அந்த டிராக்குகள் சரி பண்ண பின்னர் இன்று காலை அதிகாலை 2 மணி முதல் மதுரையிலிருந்து தென்பகுதி வழியாக வரும் ரயில்கள் மிதமான வேகத்தில் இயக்கப்படுவதாக ரயில்வே நிலையம் நமக்கு அறிவித்துள்ளது. அதன்படி காலையிலிருந்து 2 மணி முதல் நமக்கு ரயில்கள் நெல்லை வழியாக செல்கின்றன. இதனிடையே இன்று காலை சென்னை திருநெல்வேலி வெள்ளை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சரியான நேரத்தில் ரயில் நிலையத்தை வந்தடைந்து, அதே போல நாகர்கோவிலிருந்து மும்பை செல்லும் ரயிலும் திருநெல்வேலி வழியாக தற்போது 8 மணிக்கு கிளம்புகின்றது. இதனிடையே என்னன்னா, வெள்ளத்தின் நம்ம சந்திப்பு பேருந்து நிலையத்துக்கும் ரயில் நிலையத்துக்கும் இடையே நேற்று கடந்த 3 தினங்களாக நீரானது முழுவதுமாக நின்று கொண்டிருந்தது. தற்போது அந்த நீர் வடிந்து வருவதால் நேரடியாக பொதுமக்களோ பயணிகளோ ரயில் நிலையத்துக்கு வராமல் மாற்று பாதையில் ரயில் நிலையத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல ரயில் மூலமாக வரக்கூடிய RMS, அதாவது தபால் மற்றும் பார்சல் சர்வீஸ் இன்று காலை முதல் வழக்கமான நடைமுறையில் இயங்குவதாக ரயில்வே துறையினரும் போஸ்டல் துறையிலும் நமக்கு தெரிவித்திருந்தனர். திருநெல்வேலி முதல் திருச்செந்தூர் செல்லும் அனைத்து ரயில்கள் மட்டுமே தற்போது கேன்சல் செய்யப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் இயங்காது என்று தென்னக ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. அதே போல தென்காசியிலிருந்து செல்லும் விருதுநகர் வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் இயங்கும் என்றும், திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய ரயிலும் சில மாற்றங்களுடன், அதாவது ஒரு சர்வீஸ் மாதிரி ஒரு முறை போயிட்டு ஒரு மறுமுறை வருவதாக ரெகுலராக இல்லாமல் மாற்று நேரங்களில் இந்த ரயில் இயக்குவதாக நம்ம நேர கண்காணிப்பாளர் நம்முடைய தெரிவித்திருந்தார். அதே போல் மாநகரத்தை பொறுத்த மட்டும் போக்குவரத்து காலை முதல் இயல்பு நிலைக்கு சற்று திரும்பியுள்ளது. முக்கியமான வழித்தடங்களுக்கு தென்காசி, அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ராஜேஸ்வரி.